கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கு கூட சிலுவை தியானத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். சிலுவை தியானத்துல அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய கடைசி 7 வார்த்தைகள் குறித்து தியானிப்பாங்க. நாமளும் இந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்க போறோம். ஆனா ஒரு வித்தியாசமான விதத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆஹ் குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்பொழுதும் இந்த ஆவியின் 9 கனிகளையும் உடையவராக காணப்பட்டார். சோ ஆவியின் கனி என்பது என்ன? கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே போட்டிருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கனி உள்ள ஜீவியத்தை ஜீவித்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவரிடத்திலே அந்த ஆவியின் கனி பரிபூர்ணமாய் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலுமே இயேசு கிறிஸ்து அந்த ஆவியின் கனியை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த ஆவியின் கனி வெளிப்பட்டுச்சு. ஆனா இதுல விசேஷ விதமாய் சிலுவை தியானத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிலுவை ஆண்டவர் சிலுவை மரணத்துல பாடுகளை அனுபவிக்கும் போது அந்த சிலுவை காட்சியில, அந்த சிலுவை நேரத்துல, அந்த 6 மணி நேரம் சிலுவையில அவர் தொங்கின 6 மணி நேரத்தை பார்க்கிறோம். அதாவது காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை என்று சொல்வார்கள். அப்போ அந்த 6 மணி நேரத்துல இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய இந்த 9 ஆவியின் கனியை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த 7 வார்த்தைகளை கொண்டு நாம் பார்க்கவிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை மட்டுமல்ல, சிலுவையிலே தம்முடைய சுபாவத்தையும் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே அந்த 9 கனிகளும் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கனியாக நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா அன்பு. அன்பு அன்பு குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை அங்க சிலுவையில் அறைய கொண்டு போறாங்க. சிலுவையில் அறைந்த போது முதலாவது அவர் பேசுகிற வார்த்தை இதுதான்: பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாம செய்யறாங்க. அன்று இவர்களை மன்னியும் சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பு எப்படியா இருக்குது பாத்தீங்களா? அதாவது தன்னை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கொலை பண்ணும்படி அவங்க தன் மேல பழிய போட்டு தங்களை சிலுவையில அறைய வச்சிருக்கிறாங்க. அந்த பாடுகள் மத்தியில் அவர் போய்கொண்டிருக்கிறார். அவர் ஆணையினால அரைஞ்சிருக்கிறாங்க, தலையில முள்முடியை சுட்டி இருக்கிறாங்க. அப்படியே காணப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பு இல்லையா? எந்த அளவுக்கு அவர் அன்பு வெளிப்பட்டிருக்குல்ல. அதாவது கிரேக்க மொழியில அந்த சொல்லுவாங்க அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அகாப்பே அன்புன்னும் பொழுது எதையுமே எதிர்பார்க்காம வருகிற ஒரு அன்பு. அநேக அன்புகள் காணப்படுது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட தான் காணப்படும். ஈவன் தாய் தகப்பனா கூட இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா கூட இருக்கட்டும், எல்லா அன்புலையுமே ஒரு எதிர்பார்ப்பு கட்டாயமா காணப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மையும் நேசித்தார். அந்த சிலுவையிலே அவர்களையும் நேசித்ததை பார்க்கிறோம். அவர்கள் இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தின பிறகும் கூட இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதை இங்க பார்க்கிறோம். சோ முதலாவது பாத்தீங்கன்னா ஆவியின் கனியாகி அன்பு அவரிடத்துல வெளிப்பட்டுச்சு. சோ இரண்டாவது நம்ம பார்க்க போறது என்னன்னா சந்தோஷம். சந்தோஷம் எப்படி வெளிப்பட்டுச்சு, அந்த 7 வார்த்தைகள் எப்படி வெளிப்பட்டுச்சுன்றதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். எபிரேயர் 12:2. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அவர் சிலுவையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். சோ அதே வார்த்தை தான் இந்த பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு இல்லையா? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில பார்க்கும்பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை இதுதான். அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சிலுவை மேல தொங்கும் பொழுது முதலாவது வார்த்தையை இவர்களை மன்னியும் சொல்றாரு. அப்போ அந்த சந்தோஷத்தோடு அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதினால்தான் அந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட அவர் சகித்தார் அப்படி சொல்லி எபிரேயர் 12:2 பாக்குறோம். அப்போ அந்த சந்தோஷம் என்ன பண்ணுச்சு? அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு. ஆண்டவர் அது யோவான் சுவிசேஷத்துல கூட சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த சந்தோஷம் இருதயத்துல எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை அவர் காத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம அதாவது நார்மலா இருக்கிற டைம்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், இவ்வளவு வலிகள், வேதனைகள், இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்தினார்னா, அப்போ அந்த சுபாவம் எவ்வளவு அருமையான ஒரு சுபாவமா இருக்கு பாத்தீங்களா? அன்பு, அவருடைய அன்பு எப்படி வெளிப்பட்டுச்சோ அது அவருடைய சந்தோஷம். நம்மளால அந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. அப்போ அந்த ஆவியின் கனி எப்படியாய் வெளிப்படுதுன்னு பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்குது இல்லையா? சோ
அவர் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமாதானம். சமாதானம்னு சொல்லும் பொழுது அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது அவரை நடுவில் அறைந்ததாகவும் அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கள்ளர்களை அறைந்ததாகவும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஒரு கள்ளன் என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து பேசுகிறான். ஆனா இன்னொரு கள்ளன் என்ன சொல்றான், நம்ம தண்டனை எதுக்கு பெற்றிருக்கிறோம்னா நம்ம செஞ்ச தப்புக்காக தண்டனை பெற்றிருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாதவர் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே கள்ளன் என்ன பண்றான்னா இயேசு கிறிஸ்துவிடத்துல வேண்டுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை அவன் நோக்கி என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை நீங்க நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ இன்றைக்கு என்னுடனே பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாவத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு மன்னித்து, அப்படி மன்னிக்க போய் தான் என்ன பண்றாருன்னா இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று அந்த கள்ளனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இங்கேயும் பிதாவுக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன பண்றாரு, ஒரு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் ஒரு வழியாய் காணப்பட்டு என்ன பண்றாருன்னா பரலோகத்துக்கு அவரை கொண்டு செல்லுக அந்த சம்பவத்தை நான் பாக்குறேன். உலகத்திலே ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னா இவரா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயமும் பண்ணல, அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் தப்பு. ஆனா கடைசி நேரத்துல ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணாரு. அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரை ரட்சித்து அவர் பரலோகத்துக்கு அந்த பரதீசிக்கு என்ன பண்ணாரு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நம்ம பாக்குறோம். ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? சோ அப்படியா ஆண்டவர் அந்த கடைசி வரைக்கும் சமாதானத்தை காத்து கொண்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம எத்தனை பேர்கிட்ட சமாதானம் இல்லாம காணப்படுறோமோ, அப்போ நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் சமாதானம் இருக்கிறதா, ஆண்டவரோடு நம்ம சமாதானமா இருக்கிறோமா, ஆண்டவரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கு, அதே போல மனுஷர்களோட எப்படி உறவு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 4வது காரியம் நீடிய பொறுமை. இது நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:46 நம்ம வாசிக்கிறோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு பாக்குறோம். இயேசு கிறிஸ்து இதை எப்போ சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவரை நிந்தித்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவாலயத்தை 3 நாளில் கட்டுவான்னு சொன்னானே, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுவான்னு சொன்னானே, இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்படின்னு சொல்லி அவரை நிந்திக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மூப்பர்கள், வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவன் என்ன பண்ணா, இவன் மேசியான்னு சொன்னா இல்லையா, சிலுவையிலிருந்து என்ன பண்ணட்டும், கிளம்பி கீழே வரட்டும், தன்னையே ரட்சிக்க அவனுக்கு என்ன இல்ல, திராணி இல்லை அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நிந்திச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி நம்மளுக்கு இப்போ நமக்கு எவ்வளவு கேபபிளா இருக்கும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல சிலுவையில இருந்து இறங்கி அவங்கள ஒரு செகண்ட்ல ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்க முடியாதா? கட்டாயமா முடியும். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தார். அப்போ அநேக இடத்துல காணப்படாதது என்னன்னா இந்த நீடிய பொறுமையோட இருக்கு. ஆனா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நம்ம அந்த ஒரு எல்லையை நம்ம என்ன பண்ணிடணும், நிர்ணயிச்சிரும். நிறைய இதுல பாத்தீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் தான் பார்க்க முடியாது, அது மேல பார்க்க முடியாதுன்னு இருப்பாங்க பத்தியா. அது போல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லிமிட் என்ன பண்ணிடுறோம், நியமிச்சிடறோம். அந்த லிமிட்டுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியாது, தாண்டறதுக்கு நமக்கு திராணியே வராது. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நிந்திக்கிறாங்க. அவருக்கு பலம் இல்லாம இருந்தா பரவாயில்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா அந்த செகண்ட்ல என்ன பண்ண முடியும், கீழே இறங்கி அவர்களை ஒன்றும் இல்லாம பண்ணிருக்க முடியும். ஆனா அப்ப தேவனுடைய சித்தம் அங்க நிறைவேறி இருக்காது. அப்ப அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டாக அவர் அவ்வளவு நீடிய பொறுமையோட அதை கையாண்டதா பாக்குறோம். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அது வேதனை தாங்க முடியாது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அதை சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிற. இன்னைக்கு கூட நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அதிகாரம் இருக்கும், நம்ம கேபபிளா இருப்போம். ஆனா நம்மள ஒரு சிலர் நிந்திக்கிறாங்களா, அப்ப கூட நம்ம அதை சகிச்சு கொண்டு இருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சிலுவையில வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு வார்த்தையை பார்த்துட்டு வரோம் பாத்தீங்களா, எல்லா வார்த்தைகளும் என்ன பண்ணுது, ஆண்டவருடைய அந்த ஆவியின் கனி வெளிப்படுறத நம்ம பாக்குறோம். சோ 5வது ஆவியின் கனி என்னன்னா தயவு. அது எப்படி வெளிப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். சேம் அதே வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 நம்ம பாக்குறோம். அவன் அடியேனை நினைத்தருளும் சொல்லி அந்த பக்கத்துல இருக்கிற கல்லன், சிலுவையில அறையப்பட்ட கல்லன் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. சோ அந்த வார்த்தை மறுபடியும் வருது. அப்போ இந்த வார்த்தையில இயேசு கிறிஸ்துவுடைய தயவு அங்க தெரியுது. அவர் அவ்வளவு தயவு பாராட்டுறது அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, தயவு பாராட்டுறாரு. ஏன்னா அவன் அந்த சிலுவையிலையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சதை பாக்குறோம்.
அவர் அவர் வந்து முன்னுள்ள தேவன் என்பதை அவன் என்ன பண்றான், அங்க விசுவாசிக்கிறத ஆண்டவரே என்னை நினைத்தரணும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு தயவு காட்டுறத பாக்குறோம். ஆண்டவரே என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொல்லும்பொழுது அண்ணாள் கூட என்ன சொன்னான்னா, ஆண்டவரே அடியேனை நினைந்தருளி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதே போல அவர் நினைத்தருளினார். அப்போ அநேகர் வந்து வேதத்துல நினைத்தருளுங்க ஆண்டவரை நினைத்தருளுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்படியா இதான் இங்கேயும் இவன் சொல்றான், அடியேனை நினைத்தருளும் அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் அவ்வளவு தயவு பாராட்டுறத பாக்குறோம். அவர் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு ஃபேவர் இல்லையா? அவ்வளவு சீக்கிரத்துல யாரால பரதேசிக்கு போக முடியும்? நம்மளாம் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா பரிசுத்தமா காணப்படணும்னு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு வார்த்தையில என்ன பண்ணாரு, பரதேசிக்கு போயிட்டாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் இல்லையா? சோ ஆண்டவருடைய தயவு அந்த சிலுவை பாடுகளின் போது அவருடைய தயவு அதிகமாய் வெளிப்பட்டதை நம்ம பாக்குறோம். பயங்கரமான தயவு என்ன பண்ணுச்சு, அந்த வெளிப்பட்டதை நம்ம பாக்குறோம். சோ ஆறாவது நம்ம பார்க்க போகிற காரியம் நற்குணம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:26 ஸ்திரீயை பார்த்து அதோ உன் மகன் சொல்றாரு. அதே போல அந்த யோவானை பார்த்து என்ன சொல்றாருன்னா வந்துட்டு அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றத பாக்குறோம். இப்போ இந்த இடத்துல நற்குணம், அவருடைய உலக கடமையை நிறைவேற்றதை நம்ம பார்க்கிறோம். உலகத்திலே அவருக்கு தாய் இருந்தார், தகப்பன் அதற்கு முன்பாகவே மரணம் அடைந்து விட்டதாக நம்ம சரித்திரங்கள்ல பார்க்கிறோம். மரியாள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோ உன் மகன் சொல்றத பாக்குறோம். அதே போல யோவான் கிட்ட வந்துட்டு அதோ உன் தாய் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ அப்படியாய் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா தன்னுடைய உலக கடமையை அவர் நிறைவேற்றார். எனக்கு இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், என்னுடைய தாயாரை நான் பார்த்துருந்தேன், இனிமேல் என்ன பண்ண போற யோவான், நீ தான் இதை பார்க்க போற அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். அதே போல மரியாளுக்கிட்டே என்ன சொல்றாரு, நான் இல்ல உனக்கு மகனா என்ன பண்ணுவாரு யோவான் இருப்பாருன்னு சொல்றாரு. அதுவும் கடைசி வரைக்கும் அவர் மரியாளை பார்த்து கொண்டார் என்று சொல்லி இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்களை அவர் என்ன பண்ணாரு, பார்த்து கொண்டதாக சரித்திரங்கள் கூறுகிறது. சோ இப்படியாய் அவர் அந்த நற்குணத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். அந்த நற்குணம் என்ன பண்ணுச்சு, அந்த சிலுவையிலே வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏழாவதாக நம்ம பார்க்க போறது வந்து விசுவாசம். சோ இதை குறித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:30 பார்க்கிறோம். இந்த இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ முடிந்தது, அவர் என்னெல்லாம் ஆண்டவர் அவருக்கு தீர்மானம் செய்திருந்தாரோ, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தீர்மானித்திருந்தாரோ அந்த எல்லா காரியத்தையும் அவர் சரியாக செய்து முடித்தார். அந்த விசுவாசம் அவருக்குள்ள காணப்பட்டுச்சு. அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் கடைசி வரைக்கும் உண்மையாய் என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் அதை முடித்து தீர்ந்ததை பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் சரியாக ஆண்டவர் என்ன பண்ணார், உண்மையாய் எல்லாவற்றையும் உண்மையாய் செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்துல கூட ஆண்டவர் தவறவே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் கடைசி வரைக்கும் அந்த அதாவது வேத வாக்கியம் அவர் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாகமா இருக்கிறாருன்னு சொல்றதை பாக்குறோம். சோ அந்த வேத வாக்கியம் நிறைவேறணுமே அதையும் சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டோடைய அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டதை பார்க்கிறோம். இப்போ கூட நமக்கு எத்தனையோ சூழ்நிலையை காணப்படலாம், நம்முடைய விசுவாசம் எங்கே குறைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் எப்படி விசுவாசிச்சாரோ அதே போல நம்மளும் விசுவாசிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அடுத்தது எட்டாவதாக பாத்தீங்கன்னா சாந்தம். சாந்தம் என்று சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த 9ஆம் மணி நேரத்துலதான் ஆண்டவர் இதை சத்தமிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா அவர் அதாவது ஒரு மனிதன் கடைசியா சொல்லுகிற வார்த்தை மிக மிக முக்கியமாய் கருதப்படும். அப்போ அந்த வாழ்க்கை முடிகிற அந்த கடைசி தருணங்கள்ல இயேசு சொன்ன 7 வார்த்தைகள் மிக மிக முக்கியமாய் இன்றைய இந்த சிலுவை தியானத்துல என்ன பண்றாங்கன்னா அதை குறித்து அநேக விதத்துல அநேக காரியங்களை குறித்து பேசுவாங்க. அப்போ அப்படியா அதுல அந்த 7லயுமே கடைசியான ஒரு வார்த்தை என்னன்னா, பிதாவே என் ஆவியை உம்மிடத்திலே உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னதுதான். அப்போ அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அப்போ அது முடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணதுல இருந்து அவரை கைது செய்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. ஒரே விஷயம் கேட்கறாங்க, நீ கிறிஸ்துவான்னு கேட்கறாங்க, ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிலாத்து கிட்ட போறாரு, நீ ராஜாவான்னு கேட்கிறாரு, நீ சொல்லுகிறபடிதான், பரவத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வேற எந்த அதிகாரமும் இல்லை, இவ்வளவுதான். கொஞ்சம் தான் பேசுறாரு, அதுக்கு மேல அவர் எதுவுமே பேசல.
அவரை குட்டுகிறார்கள், அவரை துப்புகிறார்கள், அவர் முள்கிரீடம் சூட்டுறாங்க, அவரை நிந்திக்கிறார்கள். அவர் எதை பண்ணாலுமே அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவு விஷயத்தையும் அமைதியாக சகிச்சார். சாந்தத்தோட அந்த அமைதியை என்ன பண்ணாரு, அவர் அமைதியாக என்ன பண்ணாரு, அந்த சாந்தம், அந்த ஜென்டில்னஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது கடைசி வரைக்கும் அமைதியா காணப்பட்டாங்க. யாருக்கும் எதுவுமே சொல்லல. அப்படியா அவருடைய அந்த அமைதி காணப்பட்டுச்சு. ஆனா இந்த கடைசியா முடியும் பொழுது மகா சத்தத்தோட அதை சொன்னாருன்னு சொல்றோம். இவ்வளவு காரியங்களை முடிச்சு, அந்த அமைதியை முடிச்சு கடைசியா என்ன பண்றாரு, ஆண்டவரே என் ஆவியை உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் அந்த சாந்தத்தை ஆண்டவர் காத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக 9வது விஷயம் என்னன்னா இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கத்தை கொடுத்து பார்க்கும்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பயங்கரமான தாகம். அந்த 6 மணி நேரம் சிலுவையில் அவர் பாடுபடும் பொழுது அவருக்கு தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா காடியை தான் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி இருக்கும், ஒரு போதை வஸ்து போல காணப்படும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சிலுவையிலையும் அந்த பாடுகளிலையும் என்ன பண்ணாரு, நான் முழுமையாய் நான் அந்த வலியை தாங்குவேன், நான் அந்த காரியங்களை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இச்சை அடக்கத்தோட அவர் காணப்பட்டதை பார்க்கணும். இல்லை எனக்கு தேவையில்லை, அந்த திராட்சை ரசம் அது எனக்கு தேவை கிடையாது, அந்த வெள்ளை போல கலந்த வலி நிவாரணம் எனக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் முடிவெடுத்து கடைசி வரைக்கும் இந்த காடியை மாத்திரம் வாங்குறாரு. வாங்கி தன்னுடைய ஆவியை அவர் விடுகிறத பார்க்கணும். கடைசி வரைக்கும் அவர் இச்சை அடக்கத்தோட காணப்பட்டார். செல்ஃப் கண்ட்ரோல். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஜுரம் வந்தாலே, ஒரு உடம்பு முடியலனாலே நம்ம ஜெபம் பண்றதே நிறுத்திடுவோம். அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல ஜெபம் பண்ணல அப்படி சொல்லி நம்ம அநேக சாக்குகள் சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணாரு, ஆண்டவர் இழக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தன்னுடைய இச்சை அடக்கத்தை ஆண்டவர் காத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 7 சிலுவையுடைய 7 வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். அதுல அவருடைய 9 ஆவியின் கனியும் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்படி இருக்குது, நம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இது எல்லாம் எப்படி காணப்படுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்ம அனலைஸ் பண்ண பார்க்கணும். நம்ம ஆவியின் கனி உடையவர்களா இருந்தாதான் நம்ம கனி கொடுக்கிற ஜீவியத்தை நம்ம பண்ண முடியும், செய்ய முடியும். இன்னைக்கு சிலுவை தியானத்துல ஆண்டவருடைய சுபாவம், அவருடைய பாடுகள் மட்டும் இல்லை, அவர் நமக்காக வாங்கி கொடுத்த அந்த கிரயத்தை மட்டும் கிடையாது, அதாவது அவர் கிரயமாய் செலுத்தி வாங்கி கொடுத்த அந்த ரட்சிப்பை மட்டும் கிடையாது, அவருடைய சுபாவத்தையும் நாம் பார்த்து அதிலும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர் எவ்வளவு அருமையாய் அந்த 9 ஆவியின் கனியும் அவரிடத்திலே பரிபூர்ணமாய் விளங்கினதை பார்க்கிறோம், பரிபூர்ணமாய் வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்படியாய் நம்முடைய ஜீவியம் கூட ஆவியின் கனி நிறைந்த ஜீவியமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவை தியானத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு கனி உள்ள ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க தீர்மானிக்கிறோம். நீங்க சிலுவையில அந்த 9 கனியை வெளிப்படுத்துறீங்க, அதே போல நாங்களும் காணப்படணும் ஆண்டவரே என்று நாம் சொல்லி ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. God bless you.